அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நம்ம நேத்து 26 பட்ஜெட்டுக்குரிய பிசிக்ஸின் அறிமுகம், பௌதிகவியலின் அறிமுகம் பத்தின ஒரு செஷன் போட்டிருந்தோம். நேற்றைய கிளைமேட் காரணமாக அது அவ்வளவுன்னு சொல்லி கிளியராக இருக்கையில் சரியா, அது அவ்வளவுன்னு சொல்லி கிளியராக இருக்கையில் அதனால அந்த ப்ரொஜெக்ட் என்ன செய்யப்படும் சொன்னால் மீண்டும் உங்களுக்காக செய்து தரப்படும். மீண்டும் உங்களுக்காக அதே ப்ரொஜெக்ட செய்து தரப்படும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க யாருன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்குரிய பேர் தான் வந்து 2026 A-level batch. 2026 A-level batch. சரி, 2026 A-level batch. இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் நீங்க 2026ஆம் ஆண்டு A-level exam ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி அர்த்தம். 2026ஆம் ஆண்டு A-level exam ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு முன்னால 2024ஆம் ஆண்டு பேட்ச் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண இருக்குது. 2025ஆம் ஆண்டு பேட்ச் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண இருக்குது. அது முடியத்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா 2026ஆம் ஆண்டுல உங்களோட எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, உங்களை பொறுத்த மட்டும் 2024 5ஆம் மாசம் 15 அந்த டேட்டுக்குள்ள உங்களோட ஓஎல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சரியா, உங்களோட ஓலெவல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சரியா, உங்களோட ஓலெவல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஓலெவல கம்ப்ளீட் பண்ண பின்னால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏலெவலுக்குள்ள போகணும். முந்தைய காலங்கள், அதாவது நீங்க ஒரு 1 இயருக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒபிஷியலாக ஏலெவலுக்குள்ள போறதுக்கு ஓலெவல்ல ரிசல்ட்ஸ் வந்த பின்னாலதான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஏலெவலுக்குள்ள போவீங்க. ஆனா சில ஸ்ட்ரீம்ல, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம், நான் பேச போறதும் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பத்தி தான். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்ல எழுதி அதன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு அன்னளவாக ஒரு 3 மந்த் போகும். அந்த 3 மந்த்துக்கு பின்னால்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா ஏலெவலுக்குள்ள போவீங்க. ஆனா இப்ப இல்ல, இதுக்கு முந்தைய காலத்தில இருந்தே என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டா இந்த ஏலெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க எக்ஸாம் எழுதி ஒரு 20 டேஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஏலெவலுக்கு போயிடுவாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்தவங்க பொதுவா. சரியா, நம்ம இப்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம் பத்தி தானே பேச போறோம், மத்த ஸ்ட்ரீம் பத்தி பேசலையே. சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்தவங்க என்ன செய்வாங்கன்னா 20 டேஸுக்குள்ள ஏலெவலுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இப்பய புதிய முடிவின்படி எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா ஓல் ஸ்ட்ரீம் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா 20 டேஸ்ல ஒபிஷியலாவே ஸ்கூல்ல போயிட்டு சேரணும். 20 டேஸ்லன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ஒரு ஜூன் 6ல இருந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். எல்லா ஸ்ட்ரீமுமே ஏற்கனவே 3 மாசத்துல போனவங்க என்ன செய்தாங்க 20 நாள்ல போறாங்கடா. ஏற்கனவே 20 நாள்ல போன சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்ன செய்யும்னு சொன்னா இப்பவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் நினைக்கிறேன் 18ல இருந்து 25 இல்லாட்டி 6ஆம் மாசம் 6ஆம் தேதி சம்திங் இதுக்குள்ள வந்து எல்லா சயின்ஸ் ஸ்ட்ரீமும் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிசிக்கலா நடக்குது அகாடமிக்ஸும் சரி, இல்லாட்டி ஸ்கூல்ல நடக்குது சயின்ஸ் ஸ்ட்ரீமும் சரி, அதே போல ஏலெவலுக்குரிய ஆன்லைன்ல நடக்கக்கூடிய சயின்ஸ் ஸ்ட்ரீமும் சரி ஸ்டார்ட் ஆகுது. எங்கடையும் பாத்தீங்கன்னா எங்கட அகாடமிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 24ஆம் தேதி மாதிரி 5ஆம் மாசம் 24ஆம் தேதி மாதிரி நாங்களும் என்ன செய்தோம் சொன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதான், சூப்பர். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்ப டைரக்டாக விஷயத்துக்குள்ள வருவோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஓலெவல முடிச்ச நீங்க ஏலெவலுக்கு போகல உங்களுக்கு ஓலெவல்ல வந்து 9 பாடங்கள், எனக்கு 9 சப்ஜெக்ட். அதுல வந்து 6 பாடங்கள் வந்து கருப்பாடங்கள், சரியா, 3 பாடங்கள்
பக்கெட் பாடங்கள் 3 பாடங்கள் பக்கெட் பாடங்கள். அந்த 3 பாடத்தை உங்களோட விரும்பினத்துக்கு ஏற்ப உங்களோட பக்கெட்ல இருந்து அந்தந்த தொகுதியில இருந்து வேண்டிய பாடத்தை சூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம். நினைச்ச எல்லா பாடத்தையும் எடுக்க இல்லாத சிக்கல் ஒண்ணு ஒரு ஸ்கூல்ல இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா ஸ்கூல்ல அந்தந்த பாடத்தை படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்தந்த பாடத்தை உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தா நீங்க நினைச்ச வேண்டிய பாடத்தை உங்களுக்கு அந்த இடத்துல எடுக்கலாம். அதே போல ஏலவலுக்கு வரப்பல பக்கெட்னு சொல்லப்பல எல்லா பாடமுமே பக்கெட் பாடம் தான். அதை எப்படி சொல்ல வாரேன்னு சொன்னால் நீங்க நினைச்ச ஸ்ட்ரீமுக்கு தான் போறீங்க. அந்த ஸ்ட்ரீமுக்குள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் என்ன செய்யும் சொன்னா பாடங்கள் வித்தியாசப்படும். சோ நீங்க ஏலவலுக்கு போகப்பலே நீங்க விரும்பின பாட தொகுதியை தெரிவு செஞ்சுட்டு தான் போவீங்க. சோ இங்க 3 பக்கெட் பாடம் மாடி அங்க 3 மெயின் பாடங்கள். ஆனா ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கு கீழேயும் இருக்கும். பாருங்க நார்மலாக பார்ப்போம். 1 சயின்ஸ் ஸ்ட்ரீம். சரிதானே? சயின்ஸ் ஸ்ட்ரீம். அடுத்தது பாருங்க டெக்னாலஜி ஸ்ட்ரீம். டெக்னாலஜி ஸ்ட்ரீம். அடுத்தது பாருங்க ஆர்ட் ஸ்ட்ரீம். ஆர்ட் ஸ்ட்ரீம். அடுத்தது பாருங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம். சரியா? காமர்ஸ் ஸ்ட்ரீம். இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீம்கள் இருந்துட்டு இருக்குது. சரியா? ஓகே, அப்படி வந்து ஸ்ட்ரீம்கள் இருந்துட்டு இருக்குது. சோ உங்களோட விருப்பத்துக்கேற்ப நீங்க எந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்ட்ரீமை நீங்க தெரிவு செய்வீங்க. அதுக்கேற்ப உங்களோட ஸ்ட்ரீமை தெரிவு செய்வீங்க. உங்களுக்கு சின்னத்துல இருந்து ஆசை ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்வீங்க. சரிதானே? உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி சைட்ல ஒரு ஆகி உங்களுடைய ஒரு கம்பெனி சைட்லயோ பெரிய ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க இந்த டெக்னாலஜி சைட்டை தெரிவு செய்வீங்க. சரியா? அடுத்து நீங்க ஒரு லோயர் ஆகவோ, சரியா, அதே போல ஒரு டீச்சர் ஆகவோ அப்படி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக நீங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்வீங்க. சோ ஒரு அக்கவுண்டிங் சைட்ல பேங்க் மேனேஜர் ஆக அப்படின்னு சொல்லி போறது நீங்க காமர்ஸ் சைடை தெரிவு செய்வீங்க. இப்ப மத்த சைட்லயும் போய் மேல ஏறும் ஆகையில் நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல போனாலும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல மேக்சிமம் உள்ள லோயராக ஆகையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகையில். சரியா? ஓகே, இப்படி உங்களோட தேர்வுக்கேற்ப உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ப ஸ்ட்ரீமை தெரிவு செய்வீங்க. ஆனா நல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால் இந்த 3லயும் நான் மேல சயின்ஸ் ஸ்ட்ரீம் எழுதிருக்கேன். ஏடா சயின்ஸ் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு பொதுவான பேச்சு இருக்குது. ஆனா இதுலயும் ஒரு இலகுத்தன்மை இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமின் ஊடாக யூனிவர்சிட்டி போறதுக்கு மினிமம் செட் ஸ்கோர் 0.9 இருக்கும். சாரி 0.9 விட கூட இருக்கும். அதே இங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமின் ஊடாக நீங்க யூனிவர்சிட்டி போறதுக்கு இவ்வளவு வேலை தேவை 0.9 விட நல்லா குறைவாக இருந்தா கூட உங்களுக்கு வெயிட்டிங்ல மாட்டு நல்லா குறைவு, இதை விட நல்லா குறைவாக இருந்தா கூட உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா வெயிட்டிங்ல மாட்டும். மைனஸ்ல போவாடி சரி, மைனஸ்ல போவாடி சரி, மத்தபடி என்ன செய்யும் சொன்னால் வெயிட்டிங்ல மாட்டும். டிரெக்டா ஃபெஸ்ட்லயே மாட்டும், அப்படி இல்லைன்னா வெயிட்டிங்லயும் மாட்டும். 0.9 எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபெஸ்டே நீங்க மாட்டி எங்கேயோ போயிருவீங்க. சரியா? ஆர்ட்ஸ்ல மாதிரி கிடைக்காமலாம் விட சான்ஸ் இல்ல, எங்கேயோ போயிருவீங்க. அதை விட மிச்சம் குறைவாக இருந்தா கூட டிரெக்டா ஃபெஸ்ட்லயே கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. வெயிட்டிங்ல போக்கல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 0.5, 0.6, 0.4 இதுக்கெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அதிகளவான யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்குது. சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டா பெரிய ஒரு யூஸ் இந்த இடத்துல இருக்குது. சரியா? ஏன்னு சொன்னா நான் இவரை பத்தி தான் பேசுறேன். இவர்லயும் மெயினாக யாருன்னு சொன்னதுதான் நான் இந்த இடத்துல பேசப்போறேன். சரிதான்? ஓகே, இப்ப நாம கான்செப்டுக்குள்ள வருவோம். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல கான்செப்டுக்குள்ள வரும். சரியா? சயின்ஸ் ஸ்ட்ரீம் சொன்ன கான்செப்டுக்குள்ள இப்ப நாம உள்ள வரும். ஓகே, நாம இப்ப கான்செப்டுக்குள்ள வருவோம். ஓகே, இப்ப யாருன்னு சொன்னா நம்மட மெயின் ஹெடிங் சயின்ஸ் ஸ்ட்ரீம். மெயின் ஹெடிங் வந்து யாருன்னு சொல்லி கேட்டா சயின்ஸ் ஸ்ட்ரீம். சரியா? இவர் தான் நம்மட மெயின் ஹெட். இப்ப நாங்க 2026ஆம் ஆண்டு பேட்சுக்கான சயின்ஸ் ஸ்ட்ரீம் குரூப்பை தொடர்ந்தோம். 2026 சயின்ஸ் ஸ்ட்ரீம் சொல்லி ஒரு குரூப் திறந்தோம். அதே போல எங்களுக்கு எல்லா பேட்சுக்கும் குரூப் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க குரூப்ல இருக்காங்க. சரியா? ஆகவே 2026க்கு திறந்தோம். அதுலயும் இப்ப 500 கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள் இருக்குது. சோ அதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு தேவைன்னு சொன்னா அவங்களை எட் பண்ணி விடுங்க, ஷேர் விடுங்க. சரியா? ஓகே, இந்த குரூப்பை திறந்த பின்னால சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய குரூப்பை திறந்த பின்னால
நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், சயின்ஸ் ஸ்ட்ரீம் குரூப் இருக்கி, அதே போல அவங்கள்ட்ட மெட் ஸ்ட்ரீம் குரூப் இருக்கா, இதான் கேள்வி. சோ நல்ல விலை கொள்ளணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் மெயின் ஹெடிங்க ரெண்டாக பிரிக்கலும் ஒன்று பயாலஜிக்கல் சயின்ஸ், அடுத்தது பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலும். பயாலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லுதான் நீங்க நினைக்கிற அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்க ஒன்று நினைச்சு வச்சிருக்கீங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அந்த சயின்ஸ் படிக்கிறது அப்படின்னு, அதைத்தான் பயாலஜிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம். நீங்க ஒன்று நினைச்சு வச்சிருக்கீங்க மெட் ஸ்ட்ரீம்னு சொல்லி, மெட்ஸ் படிக்கிறது அதான் வந்து பிசிக்கல் சயின்ஸ் சொல்றோம். சரியா? ஆகவே சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்வது பிசிக்ஸுக்கும் சாரி சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்வது பயாலஜி படிக்கிறவங்களுக்கும் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும், சரியா, மெட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். சரியா? உங்களோட மொழி நடையில சொல்லுது. சயின்ஸ்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா அதுக்குள்ளதான் மெட்ஸும் இருக்கும். சயின்ஸுக்குள்ளதான் மெட்ஸ் இருக்கு. சயின்ஸ், சரியா, சயின்ஸ் தான் மெயினான விஷயம். சரியா? சயின்ஸுக்குள்ளதான் எல்லாம் வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டா, ஏ லெவல்ல வந்து 3 மெயின் பாடங்கள், சரிதானே? 3 மெயின் பாடங்கள், 3 சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்ட். சரியா? இந்த மெயினான சப்ஜெக்ட வச்சுதான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி எல்லாம் போவீங்க. இதை தாண்டி இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ், அடுத்தது ஜெட், அடுத்தது ஜிகே ஜெனரல் நாலேஜ். சோ இப்படியான விஷயங்கள் இருக்கும். சோ இது வந்து சப் பாடங்களாகத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கீங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல டைம் டேபிள் போடக்குள்ள இங்கிலீஷுக்கான ஒரு நேரம் விழும். அதே நீங்க ஆன்லைன்லயோ இல்லாட்டி வேற ஒரு அகாடமிலயோ போய் படிச்சீங்கன்னா நீங்க படிக்கிற இந்த 2.5 வருஷத்துல ஒரு நாள் கூட இங்கிலீஷ் படிக்க மாட்டீங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னால உங்களோட ஏ லெவல் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னால நீங்க குந்தி இருந்து படிக்கிறது மட்டும்தான் என்ன செய்யும் சொன்னா நீங்க படிச்ச இங்கிலீஷாக இருக்கும் ஏ லெவல்ல. சோ அதனால அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. உங்களுக்கு முக்கியமானவங்க இந்த 3 பேரும். சரியா? அப்ப எந்த எக்ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சாலும் இந்த 3 பாடங்கள் வரும். 3 எடுக்கணும் தானே ஆசை. இப்ப ஒரு ஓ லெவல் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க 9 எடுக்கணும்னு ஆசை. இந்த 9 பாடமுமே மெயினான பாடம் தான். கருப்பாடங்கள் 6ஆக இருந்தாலும் பக்கெட் பாடம் நம்ம மெயின் அதையும் வச்சே எடுக்கணும் தான் பார்ப்போம். ஆனா ஏ லெவல்ல யாரும் 6 ஏ எடுக்கணும்னு எதிர்பார்க்கல. 3 ஏ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 3 பாடம் மட்டும்தான் மெயின். 3 பாடம் மட்டும்தான் மெயின். சரியா? பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸினூடாக போனா தான் உங்களோட அந்த டாக்டர் இல்லாட்டி எம்டி அப்படின்னு சொல்லி, எம்டின்னா அந்த இதுல எம்டின்னு சொல்லி மேனேஜர் இல்ல, சரியா? சோ அப்படி ஆகிட்டு போகலாம். சரியா? அதுக்கு கீழே உள்ள வேற யூனானி, டென்டல், வெட்டினரி, சோ அப்படி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆகிடும். அதே நீங்க பிசிக்கல் சயின்ஸ் தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா தான் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சோ அப்படியான விஷயங்கள் ஆகி அது கீழே உள்ள கியூஎஸ் அப்படின்னு சொல்லி போகணும். சரியா? அப்படின்னு சொல்லி போகணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இந்த ஸ்ட்ரீம் அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்தா 2 பகுதிகள் இருக்குது. இப்ப நீங்க டெக் ஸ்ட்ரீமுக்குள்ள போனாலும் அங்கேயும் வந்து பிடெக் இடெக்னு சொல்லி இருக்கு. பிடெக் இடெக்னு சொல்லி 2 பகுதிகள் இருக்குது. நீங்க அதே போல இங்கேயும் இருக்கு. சரியா? ஓகே. நீங்க ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸை தெரிவு செஞ்சா நீங்க எடுக்க வேண்டிய பாடங்கள் பிசிக்ஸ், அடுத்தவரு கெமிஸ்ட்ரி, அடுத்தவரு பயாலஜி. அதே நீங்க பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது நீங்க நினைச்சிருக்க மெட் ஸ்ட்ரீம் தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா எடுக்க வேண்டிய பாடம் பிசிக்ஸ், இதே பிசிக்ஸ், இதே பிசிக்ஸ், இதே பிசிக்ஸ், இங்க இதே கெமிஸ்ட்ரி. சோ 2 ஸ்ட்ரீமுக்கும் ஒரு மாற்றம் கொண்டு வேணும் தானே. இங்க பயாலஜி, இங்க கம்பைன் மேத்ஸ், இணைந்த கணிதம். சரிதானே? நீங்க உங்களோட புத்தகத்துல பார்த்திருப்பீங்க சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலராக, கிரீன் கலராக, அதே போல ஒரு பிரவுன் கலராக அதாவது ஒரு கபிலம் மாதிரி ஒரு ஒரேஞ்ச் கலந்த ஒரு கபிலம் மாதிரி ஒரு கலர்ல 3 கலராக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உங்களோட சயின்ஸ் புத்தகத்தை பிரிச்சிருப்பாங்க. அதுல அந்த பிரவுன் கலர் மாதிரி இருக்கிய பாடம் தான் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா பிசிக்ஸ். அதே பிசிக்ஸ். ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி கேட்டா கெமிஸ்ட்ரி. அதே கெமிஸ்ட்ரி.
கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டா பயாலஜி. மெட்ஸ்ன்னு சொல்லப்போல தனியே உங்களுக்கு ஓ லெவல்ல ஒரு மெட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த பாடம் தான் மெட்ஸ். சரியா? ஓகே. இதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. சோ சிலர் என்ன செய்வாங்கடா, இப்படி இந்த தொகுதியை தெரிவு செய்தாலும் அவர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான், இந்த மூணை தெரிவு செஞ்சாலும் அவர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான். சரியா? சிலர் என்ன செய்வாருன்னு சொன்னா, சிலருக்கு பிசிக்ஸ் கஷ்டம். சரியா? பிசிக்ஸ்ல நாம பாஸ் ஆக மாட்டோம் ஒரு பிளேன் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்னா ஒரு எக்ரிகல்ச்சர் எடுப்பார். பிசிக்ஸுக்கு பதிலாக எக்ரிகல்ச்சர் எடுப்பார். இல்லைன்னு சொன்னா அவரோட நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு டாக்டரோ இன்ஜினியரோ ஆக தேவை, நம்ம வேற ஒரு துறையில போவோம். ஒரு மொலிக்யூல் பயாலஜி முடிச்சுட்டு சோ மேல மேல போவோம். சோ அப்படி நினைக்க ஒருத்தர் ஃபாரின் கேருவோம், அப்படி ஒரு பிளேன், பெரிய பிளேன். சரியா? இப்ப நீங்க நினைக்க வேணும், இதுல போய் இந்த இடத்துல மட்டும்தான் பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லி. மொலிக்யூல் பயாலஜி முடிச்சிட்டும் இதை விட ஒரு பெரிய இடத்துக்கு போக துணிந்தவன் எங்க போனாலும் போவான். செருப்பு தைக்க போறான்னு வைங்களேன், செருப்பு தைப்பான், செருப்பு கடையில் விற்பான், செருப்பு கம்பெனி போடுவான், வெளிநாட்டிலையும் அந்த கம்பெனியை பெருசாக்குவான், இவங்களோட பெரிய ஆளா. சரியா? விளைச்சா போறவன் எந்த துறையில போனாலும் போயிட்டே இருப்பான். சோ அதனால எதுக்குமே எண்டிங் இல்ல. நீங்க எங்க போனாலும் எண்டிங் இல்ல. டீச்சர் தான் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், டீச்சர் ஆயிட்டீங்க. சரியா? டீச்சர் மொக்கன்னு சொல்லல, இப்ப நானும் தான் செஞ்சிருக்கேன். சரியா? ஓகே. டீச்சர் ஆகலாம், திருப்பி வேண்டாம் பிரின்சிபல் ஆகலாம். அதுக்கு பின்னால என்ன ஆபீஸ்ல போயிட்டு அவர் என்ன பேர் சொல்லு, பேர் வளர்ந்து என்னென்னயோ ஆகலாம். சரியா? மேல மேல போயிட்டே இருக்கலாம். சரியா? சோ அதே போல எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துலயும் எண்டிங் இல்ல, அதுக்கு மேல போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே. சரியா? சோ அவங்க எக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க பிசிக்ஸ்க்கு பதிலா. அப்படி இல்லைன்னா கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐசிடி எடுப்பாங்க. ஐசிடி எடுப்பாங்க. சரியா? ஐசிடி எடுப்பாங்க. ஓகே. இப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த பக்கெட்ல இந்த மூணும் இல்ல இந்த மூணு எடுத்தா பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், இந்த மூணு எடுத்தா பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். சரியா? அந்த மூணுக்கு பதிலாக வேற என்ன சரி ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணி எக்ரிய மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் எடுக்க இல்லாட்டி கெமிஸ்ட்ரியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிசிக்ஸும் பயாலஜியும் எடுக்க, அப்படி ஏதோ பிரச்சனை. இப்படி வித்தியாசமான எது சரி ஒன்று எடுத்தாங்கன்னு சொன்னா இவங்க வித்தியாசமான ஸ்ட்ரீம் தானே, இவங்களை நம்ம நான் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். இது ஒரு பேரோட இல்ல, நான் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஓகே. அதை எடுத்து உங்களுக்கு வேண்டிய துறைகளை போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இதன் உயர்கட்டங்களான இன்ஜினியர் டாக்டர் இப்படி ஆக இல்லாது மற்ற வித்தியாசமான ஏரியாவில் போகலாம். சரியா? ஓகே. இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? இப்ப வந்து நீங்க உங்களோட சீனியர்ஸ்ட கேட்கலையும் சரி, சோ இத பத்தி ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னா கொமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த மூணு பாடங்கள்லையும் நீங்க எந்த பக்கெட்டை தெரிவு செஞ்சாலும் சரி இந்த பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். சோ அப்படியான அறிவுரைகளை நீங்க கேட்க வேண்டியது இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க இப்பதான் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. என்ன, இப்பதான் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நைட் ஒரு பயணம் போறீங்கன்னு வைங்களேன். நைட் ஒரு பயணம் போறீங்க ஒரு ரோட்ல. இப்போ ஒருத்தர் சொல்லுதாரு அந்த ரோட்ல கொஞ்சம் இந்த பேய் குழப்பம் கொஞ்சம் இருக்குது, பேய் ஒண்ணு நிக்குது அப்படின்னு சொல்லி. அதே பயணத்தை நீங்க போறீங்க, ஒத்தரையும் நீங்க சந்திக்கல, இல்லாட்டி ஒத்தரை சந்திக்கீங்க, அந்த ரோட் நல்லா போகலாம், ஃப்ரீயா போகலாம், வாகனம் ஒண்ணும் இல்ல, ஜொலியா இருக்குன்னு சொல்லுது. இப்படி ஒருத்தரை சந்திக்கீங்க, இல்லாட்டி ஒருத்தரையுமே சந்திக்க. ஒருத்தர் என்ன செய்தாரு, ஒருத்தரை சந்திக்காரு, அவர் சொல்லுதாரு பேய் ஒண்ணு நிக்குது. இன்னொருத்தரு ஒருத்தரையும் சந்திக்கல, இல்லாட்டி ஒருத்தரை சந்திக்காரு, அவர் என்ன சொல்லுதாருன்னு சொன்னா இந்த ரோட் நல்லா போயிடும், வாகனம் ஒண்ணும் இல்ல, வசதியா போயிடும் சொல்லு. அப்ப இந்த அறிவுரையை கேட்டவர் போக்கல, பேய் நிக்குதோ இல்லையோ என்ன செய்யும்னா அவருக்கு ஒரு மனசுல ஒரு பயத்தோடயே போவாரு. பேய் இல்லதான், இருந்தாலும் என்ன செய்யும், அந்த பயம் அவருக்கு கண்டினியூ ஆகும். பயத்திலேயே தான் போவார், இன்றைக்கு மட்டும் இல்ல இன்றைக்கு. ஆனா இவருக்கு அந்த பிரச்சனை இல்ல, அவர் அவரோட பாட்டுல போவார். சோ அதனால எதுக்குமே கஷ்டம் இல்ல. கஷ்டம் யார் சரி உங்களை டிமோட்டிவ் பண்ணுதாங்கன்னா அவரோட பேச்சை கேட்க வேணும், இல்லாட்டி யார பேச்சையுமே கேட்க வேணும். சோ ஒருத்தர் உங்களை மோட்டிவ் பண்ணி அனுப்புதாருன்னா அவரோட பேச்சை நல்லா கேட்டுட்டு நல்ல மூவ் ஒன்று பண்ணுங்க. சோ ஓவராலான கருத்துப்படி இந்த ரெண்டு பாடங்கள்லையும் யாரு பிசிக்ஸ் தான் ஒரு கஷ்டம் ஒரு பொய் ஒன்று இருக்குது, அந்த பொய்யை நாம இன்னைக்கு இல்லாம ஆக்குவோம். சரியா? பிசிக்ஸ் தான் ஒரு கஷ்டம் ஒரு பொய் ஒன்று இருக்குது, அந்த பொய்யை நாம இன்னைக்கு இல்லாம ஆக்குவோம். சரியா? அந்த பொய்யை இன்னைக்கு நாம இல்லாம ஆக்க போறோம். சரியா? ஓகே. பிசிக்ஸ் வந்தாச்சு, பிசிக்ஸுக்குள்ள வந்தாச்சு.
இப்ப பாருங்க, இது ஒரு கஷ்டமானது இல்ல. அப்படி அது எப்படி கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னத நான் இப்ப இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவேன். சோ வெயிட் பண்ணி பாருங்க. சரி, எனக்கு கொஞ்ச நேரம். ஓகே, பிசிக்ஸ் எடுக்கும். பிசிக்ஸ் எடுக்கும். பிசிக்ஸ் யாரு மாதிரின்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷ் மாதிரி. நைட்டா குந்தி ஒரு விஷயத்த படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷுக்கு 2 புத்தகம் இருக்கும். அது விடிய குந்தி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் பேப்பர்ல புக்ஸ படிச்சுட்டு போன பின்னால எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணுமே இருக்காது. என்ன, எக்ஸாம் பேப்பர்ல படிச்சுட்டு போன ஒன்றுமே இருக்காது. இங்கிலீஷ் கஷ்டம். அதே நீங்க இப்படி படிக்காம ஸ்கூல் புக்ல உள்ள ஒரு கடிதத்தை வாசிச்சுட்டு போறீங்க, ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு போறீங்க, நாளைக்கு அது வராது. ஃபுல் கஷ்டம். பாடமாக்கிட்டு போனது வரல, ஃபுல் கஷ்டம். அதே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த புக்ல இருந்து நீங்க வந்த கடிதத்தை வாசிக்கல, கடிதம்ன்ற கான்செப்டை எடுத்துக்கொள்வீங்க. அதே போல பொயம்ன்ற கான்செப்டை எடுத்துக்கொள்வீங்க, கட்டுரைன்ற கான்செப்ட் எடுத்துக்கொள்வீங்க. என்ன ஹெடிங் தந்தாலும் எழுத ரெடி ஆயிட்டு போனீங்கன்னு சொன்னா நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேப்பர் பச்சை தண்ணி. கான்செப்ட் தெரியும்னு சொன்னால் அது போல லேசானது ஒன்று இல்ல. அதே போலதான் பிசிக்ஸும். உதாரணமாக நீங்க உங்களோட 10ஆம் ஆண்டு ஃபேஸ்புக்ல படிச்சிருப்பீங்க. வேகம், கதி, ஆர்முடுகள், அமர்முடுகள், வரைவுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு சொல்லு. நீங்க உங்களோட புக்ல படித்தது என்னன்னு சொல்லி கேட்டா ஒருத்தர் என்ன செய்தாருன்னு சொன்னா 100 மீட்டர் தூரத்தை 2 செகண்ட்ல போறாருன்னு படிக்கீங்க. சரியா? வேகம் என்னன்றது கேள்வி. நீங்க என்ன செய்வீங்கன்னா v சமன் s/t ல போட்டு 100 கீழே 2 போட்டு v சமன் 50 மீட்டர் செகண்ட் -1 படிக்கீங்க புக்ல. நீங்க பேப்பர்ல போன பின்னால இதே கேள்வி வராது. பேப்பர்ல என்ன கேள்வி வரும்னு சொன்னா ஒருத்தர் 50 மீட்டர் செகண்ட் -1 2 செகண்ட் நேரம் பயணிக்காரு, அவர் போன தூரம் என்னன்றதுதான் கேள்வியாக வரும். நீங்க பாடமாக்கின கேள்வி வரல, அதனால நீங்க கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா v இன் கீழ் s/t தான் சமன்பாடுன்றது உங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்த நீங்க என்ன செய்வீங்க, v க்கு பதிலாக 50 போடுவீங்க, s வச்சுட்டு t க்கு பதிலாக 2 போடுவீங்க. 2ஐயும் பெருக்கினா s சமன் 100 மீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. சரிதானே? சோ இங்கேயும் இதே கான்செப்ட் தான். தியரிய படிக்கக்குள்ள தியரியில டீப்பாக என்ன கான்செப்ட சொல்ல வராங்கன்றத விளங்கணுமே தவிர்த்து தியரி என்னன்றத பாடமாக்க கூடாது. கான்செப்ட் என்னன்னு விளங்கிச்சுன்னு சொன்னா லேசான பாடம். இதை தவிர எதுவும் இல்லை. போக போக இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? சோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பிசிக்ஸ் போல லேசான பாடம் கொண்டு இல்ல. எப்பன்னு சொன்னா நீங்க தியரிய வச்சு கான்செப்ட விளங்கிக் கொள்ளும் வரைக்கும். சோ கான்செப்ட விளங்கிட்டுன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தியரியில படிக்கிறதுல பெரிய ஒரு மாற்றம் இருக்காது. இப்படியான தியரியை படிச்சா இப்படியான ஒரு சின்ன மாற்றம் தான் வரும். அதை வச்சு விளங்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் மாதிரி லேசான பாடம் ஒன்று இல்லை. சரியா? இப்ப பாருங்க நீங்க உங்களோட ஓலவெல்ல வந்து சரியா, நீங்க உங்களோட ஓலவெல்ல வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சிருப்பீங்க. சரியா? ஓலவெல்ல வந்து 9 பாடங்கள். ஓலவெல்ல 9 பாடங்கள். ஏலவெல்ல வந்து 3 பாடங்கள். மெயினான பாடம் 3. சரியா? மெயினான பாடம் 3. அது தவிர 3 பாடம் இருக்குது. சரி, அதை விடுங்க. சரி, இப்ப நீங்க இந்த 9 பாடத்தையும் வகுப்புகள்ல படிக்கல, பாட வேலைன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஒரு பாட வேலைன்னு சொன்னா ஒரு டீச்சர் வந்து பெல் அடிச்சா டீச்சர் வருவாங்க, அடுத்து பெல் அடிக்கும், டீச்சர் போவாங்க. அந்த இடப்பட்ட நேரம் அது வந்து 40 மினிட்ஸாக இருக்கும். 40 மினிட்ஸாக இருக்கும். இதைத்தான் நாம பாட வேலைன்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த ஏ லெவல்ல உள்ள 3 பாடங்களும் 600 பாட வேலையாக இருக்கும். சரியா? பயாலஜி 600 பாட வேலை, பிசிக்ஸ் 600 பாட வேலை, கெமிஸ்ட்ரி 600 பாட வேலை, இப்படின்னு இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நீங்க இந்த ஓ லெவல்ல உள்ள பாடங்கள் இப்படி ஒரு சீரான ஒரே பாட வேலை இருக்காது. ஒவ்வொன்றுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். நான் அதுல மெயினாக சயின்ஸை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். சயின்ஸ் ஒரு 320 பாட வேலை இருக்கு. சரியா? 320 பாட வேலை இருக்கு. உங்களோட சயின்ஸ் புத்தகத்தை எடுத்தா பிரவுன் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர்னு பிரிக்கலும். அதுல பிரவுன் கலரை பிரிச்சு எடுத்தா பிசிக்ஸ் வந்து ஒரு 15 பாடம் கிட்ட இருக்கு போல. பிசிக்ஸ் உங்களுக்கு 24
32 பாடத்துல 15 பாடமோ இத்தனையோ வந்து பிசிக்ஸ் இருக்கு போல சரியா நினைவில்லை. சோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. சோ அப்ப இதுல நம்ம பிசிக்ஸ மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா ஒரு 100 பாடவெளி வரும். 100 பாடவெளி வரும். இங்க உள்ள பிசிக்ஸ் எத்தனை பாடவேளை? 600 பாடவேளை. சோ நாம ஓஎல்ல படிச்ச பிசிக்ஸ சரியா அந்த 100 பாடவேளைய சரியா பெரிதாக்கி அதாவது பெரிதாக்கி என்ன செய்யப்படும் சொன்னா ஏ லெவல்ல உள்ள பிசிக்ஸ் 600 பாடவேளைய படிக்கப்படும். அதாவது இந்த 100 பாடவேளையையும் தான் பெரிதாக்கி என்ன செய்யப்படும்னா 600 பாடவேளையாக படிக்கப்படும். வேறொன்றும் இல்லை. சரியா அது எப்படி நான் இப்ப உங்களுக்கு பின்னால காட்டுவேன். சோ இந்த 100 பாடவேளையும் தான் என்ன செய்யப்படும் பெரிதாக்கி 600 பாடவேளையாக படிக்கப்படும். சரியா இன்றைக்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னா பிசிக்ஸ் தான் நோக்கம். சரியா பிசிக்ஸ் கிளாஸ் பத்தி பிசிக்ஸ் கிளாஸ் 24 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதை பத்தின டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரியா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவையான பார்த்துக்கொள்ளே. சரி ஓகே விஷயங்களாக. சோ இப்ப எப்படி இந்த ஓ லெவல்ல படிச்ச அந்த 100 பாடவேளைய 600 பாடவேளையாக்கு படிக்கப்படும் சொல்லிட்ட நான் இப்ப ஒரு சார்ட் ஒன்று காட்டுதேன். அதுல உங்களோட பிசிக்ஸுக்கு நீங்க இப்பதான் அறிமுகம்னு சொன்னதால பிசிக்ஸ் இந்த சிலபஸ் எப்படி இருக்குது, அதுல எத்தனை பாடவேளைகள் இருக்குது, சோ அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லித்தரேன். சோ அப்படியே கண்டினியூவா பாருங்க. சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏ லெவலுடைய சிலபஸ் என்னென்ன ஏ லெவல் பிசிக்ஸுக்குள்ள என்னென்ன பாடங்கள் இருக்குது, அதே போல அந்தந்த பாடங்கள் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் ஓ லெவல் சிலபஸ மல்டிபை பண்ணி சோ அதை ஓ லெவல் சிலபஸ் கொஞ்சம் பெரிதாக்கு தான் ஏ லெவல் சிலபஸ் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆகவே ஓ லெவல் சிலபஸ்ல உள்ள என்னென்ன பாடங்கள் பெரிதாகி ஏ லெவல் சிலபஸுக்குள்ள இருக்குது, அதே போல ஏ லெவல் சிலபஸ் 600 பாடவேளைக்கான பாடவேளைகள் சோ இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னால் 600 வரும். சோ அந்த 600 பாடவேளைக்கான பாடவேளைகள் என்னென்ன இந்த விஷயங்களை வந்து நான் இந்த இடத்துல அடிச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அளவீடுகள் என்ன நாம பார்க்க போறோம்னு சொன்னா நான் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வரேன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஈஸிக்காக தான் நான் எழுதி வச்சேன். சரியா அளவீடுகள் டெலிட் பண்ணா சரி நீங்க இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அளவீடு அப்படின்னு அளவீடுகள் என்று சொல்லி ஹெடிங் தான் ஒரு கேள்வி. சரியா அதுக்கான பாடவேளை 30. சரியா அளவீடுகள் சொல்லக்கல நீங்க இதுவரைக்கும் உங்கள்கிட்ட உள்ள தராச கொண்டு எப்படி திணி வளர்க்குற, மீட்டர் கோலை கொண்டு எப்படி நீளம் வளர்க்குற அப்படின்னு பெரிய பெரிய நீளங்கள், பெரிய பெரிய திணிவுகள், பெரிய பெரிய நேரங்களை பத்தி படிச்சிருப்பீங்க. நாம ஏ லெவலுக்கு வந்த பின்னால எப்படி சின்ன சின்ன திணிவுகளை அளக்குத, சரியா எப்படி சின்ன சின்ன நீளங்களை அளக்குத, எப்படி சின்ன சின்ன நேரங்கள் அளக்குதுன்ற அந்த அளவீட்டு கருவிகள் இருக்குதானே அந்த அளவீட்டு கருவிகளை பத்தி என்ன செய்யப்படும்னா இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதே போல அலகுகள் திணிவின் எஸ்ஐ அலகு என்ன, தூரத்தின் எஸ்ஐ அலகு என்ன, அதுக்கு ஒரு பரிமாணம் ஒரு விஷயம் வரும், அது பின்னால தியரி கிளாஸ்ல பார்ப்போம். சோ அலகுகள் என்னென்ன, எஸ்ஐ அலகுகள் என்னென்ன இந்த விஷயங்களை பார்க்க போறோம். இது யாரை பேஸ் பண்ணி வருதுன்னா உங்களோட முழு பிசிக்ஸையும் பேஸ் பண்ணி தான் வருது. ஏன்னா முழு பிசிக்ஸ்லயும் அலகுகள் இருக்கு. திணிவின் அலகு ஒரு இடத்துல வரும், தூரத்தின் அலகு ஒரு இடத்துல வரும், வெப்பத்தின் அலகு இன்னொரு இடத்துல வரும், இப்படித்தான் இருக்குது. சோ ஒரு ஓவராலாக அலகுகள் போடுது எப்படி, என்னென்ன கருவிகள் யூஸ் பண்ணணும்ன்ற விஷயங்கள் ஓவராலான பிசிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு அறிமுகமாகத்தான் இந்த அளவீடுகள் பாடம் இருக்கும். ஒரு குட்டி பாடம் ஒரு 30 பாடம். சரி அடுத்தது உங்களோட பிசிக்ஸ்ல 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் உள்ள பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு புத்தகத்தையும் பேஸ் பண்ணி உள்ள இவ்வளவு அலகுகளையும் சேர்த்து ஒரு அழகாகத்தான் பொறியியல் இருக்குது. பிசிக்ஸ்ல உள்ள மிகப்பெரிய அழகா தான் 110 பாடவில்லை. என்னென்ன அலகுகளை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்கம், நியூட்டனின் இயக்க விதிகள், உராய்வு, விளையுள் விசை, விசையின் திரும்பல் விளைவு, விசைகளின் சமநிலை, நீர்நியல் அமுக்கமும் அதன் பிரயோகங்கள், வேலை சக்தி வலு, சோ இவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரு தனிப்பாடமாகத்தான் இந்த பொறியியல் இந்த பாடம் செய்யப்பட்டிருக்கு. அது 110 பாடவே சரிதானே. சோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக்கி ஒன்றுக்கு சேர்த்து இந்த யூனிட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அலைகளும் அலைவும்
சோ அந்த பாடத்துக்குள்ள யாருன்னா உங்களோட 11ஆம் ஆண்டு புத்தகத்துல உள்ள அலைகளும் அவற்றின் பயன்பாடுகளும் கேத்திர கணித ஒளியியல் இந்த 2 பாடத்தையும் சேர்த்து விரிவடைய செஞ்சுதான் இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப இதுல அவ்வளவு 100 பாட வேலைக்கு என்ன பேசப்படும்னு சொன்னா, இதுல ஆடிகள் குழிவாடி குவிவாடி இந்த விஷயமே லெவல்ல இல்ல. என்ன பேசுவோம்னு சொன்னா, குவிவு வில்லை பத்தி பெருசா பேசுவோம். குழிவு வில்லை பத்தி பெருசா பேசுவோம். குவிவு வில்லை வச்சு செய்யக்கூடிய அந்த தொலைகாட்டி நுணுக்கு காட்டிகளை பத்தி பேசுவோம். அதே போல அலைன்னு சொல்லக்கல சுனாமி அலைகள் எப்படி வரப்போகுது, அடுத்தது சவுண்ட் அலை எப்படி, குறுக்கு அலை எப்படி, நெட்டாங்கு அலை எப்படின்றத கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். இதைத்தான் நம்ம அந்த பாடத்துல பேச போறோம். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஓ லெவல்ல படிச்ச அந்த பேசிக்கை வச்சு பெரிதாக நாம் இந்த இடத்துல பேச போறோம். சரியா? அடுத்தது 4வது பாடம் வெப்ப பௌதிகவியல். அவர் யாரை பேஸ் பண்ணி வந்திருக்காருன்னு சொன்னா, உங்களோட வெப்பம்னு சொல்லக்கூடிய உங்களோட பாட்டு புத்தகத்தின் 11ஆம் ஆண்டு பாட்டு புத்தகத்தின் 1வது பாடம் வெப்பம்னு சொல்லக்கூடியவரை வச்சு கொஞ்சம் பெரிதாக வெப்பமானிகளை பத்தி பேசுவோம், வெப்பத்தை பத்தி பேசுவோம், பரிசோதனைகளை பேசுவோம். இவ்வளவுதான். சரியா? ஓகே. அடுத்தது ஈர்ப்பு புலம். புவியின் ஈர்ப்பை மெயினாக வச்சுதான் இந்த பாடம் அமைஞ்சிருக்கும். நியூட்டன் எப்பல் கதையை பேஸ் பண்ணதை அதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கின்றது பேசுவோம். ஆனா எப்பல் கதையை பத்தி அந்த இடத்துல பேச மாட்டோம். சோ கொஞ்சம் டீப்பாக இறங்கி கோள்களுக்கு இடையில உள்ள ஈர்ப்பை பத்தி பேசுவோம். சிம்பிள், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? அடுத்தது மின்புலம். போன 10ஆம் ஆண்டு புத்தகத்தின் 19வது பாடம், அதாவது ஓட்ட மின்னியல்ல ஆரம்பத்திலே இருக்கு. சோ தலையில உறைஞ்சி ஒரு பேனைய தலையில உறைஞ்சி சின்ன தாழ் துண்டுல வச்சுப்பாங்க, தாழ் துண்டு ஒட்டும். அதாவது நிலை மின் அந்த இடத்துல உருவாகிடுது. அதை பத்தி பேசுவோம். சோ அதுக்கு பின்னால மின்னேற்றம் எப்படி இருக்கும், கொள்ளளவிக்குள்ள அதாவது கெப்பாசிட்டருக்குள்ள எப்படி ஏற்றங்களை சேமிக்குது, இதை பத்தி பேசுவோம். வேற ஒண்ணும் இல்லை. சரியா? அடுத்தது காந்தப்புலம். உங்களோட 11ஆம் ஆண்டு பாடத்தின் 13வது பாடம் மின்காந்தவியலும் தூண்டலும். இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பேசுவோம். வேற ஒண்ணும் பேச மாட்டோம், அதை கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். அவ்வளவு. சரியா? அடுத்தது இலத்திரனியல். உங்களோட சிலபஸ்ல சயின்ஸ்ல வந்து அதை இல்லாமக்கினாங்க, அதை கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். சரியா? என்ன பாடம்னு சொன்னா, உங்களோட 11ஆம் ஆண்டு பாட்டு புத்தகத்தின் 3வது பாடம் இலத்திரனியல்ன்றத விரிவடைய செஞ்சு இந்த இடத்துல பேரு. தடத்தின் பொறியியல்னு சொல்லப்போல ஒரு இலாஸ்டிக் எப்படி ஈடுபாடுது. சரியா? இவ்வளவு ஈடுபாடு. அதே போல அந்த பபிள்ஸ், நீங்க சவுக்கார நுரையில போட்டு ஊதக்கடை வர பபிள்ஸ் எப்படி இருக்கு, சோ அது எப்படி உருவாகும், இந்த விஷயங்களை அதுல சிம்பிளாக பேசுவோம். உள்ளத்திலே ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம், ஜொலியாக போகும். சரியா? அடுத்தது சடமும் கதிர்ப்பும். சடமும் கதிர்ப்புல நீங்க 4வது பாடத்துல அலைகளின் பயன்பாடுகளை எக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ் கதிரை எப்படி உருவாக்குது, எப்படி இந்த கதிர்த்தெரிப்பு மூலகங்கள்ல இருந்து கதிர்த்தெரிப்பு நடக்குது, அடுத்தது எப்படி வயசை காணுது. ஒரு டெக் பாடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 3000 வருஷம் பழமைன்னு சொல்லுதாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிற. சோ அப்படியான இன்ட்ரெஸ்டான சில விஷயம். அடுத்தது நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, அணு ஒன்றை உடைச்சோம்னு சொன்னா இலத்திரன் நியூத்திரன் புரோத்திரன் இருக்கு. அது அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்குது, இப்படியான இன்ட்ரெஸ்டான விஷயங்களை இன்னும் இதை ஃபுல்லா கண்டுபிடிச்சே முடியல. இந்த கான்செப்ட் சடமும் கதிர்ப்பும்லையும் அடிப்படை துணிக்கைகள் ஒன்று இருக்கு, இன்னும் ரிசர்ச்சே முடியல. சரியா? அதே நாம என்ன செய்வோம், ரிசர்ச்ல போயிட்டு இருக்கிறத திரட்டி போய் நாம படிப்போம். சோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சோ இவ்வளவுதான் படிக்க போறோம். அதுக்கான பாட வேலைகள் இருக்குது. ஏன்னா வாயால இதுல உள்ள இது விலங்குலன்னு சொன்னாலும் நான் வாயால சொல்லியிருப்பேன். சோ அதுக்கேற்ப அதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளும். சரியா? எப்படி ஆகவே ஓ லெவல்ல இந்த பேசிக் தெரிஞ்சுன்னு சொன்னா ஏ லெவல் பிசிக்ஸ் ஒண்ணுமே இல்லை, செஞ்சு விட்டுறேன். சரியா? செஞ்சு விட்டுறேன், எந்த குழப்பமும் இல்லை. அதனாலதான் ஒரு தெளிவுண்ட தரணும்னு சொல்லிட்டா நான் இவ்வளவு இறங்கி தெளிவுண்ட தந்தேன். சரியா? இப்ப நான் இதுல சரி நான் சிம்பிளாக சொல்லுதேன். இப்ப நீங்க இந்த வீடியோ நீங்க எங்க சேனல்ல பாப்பீங்க, என்ன ரெக்கார்டிங் எங்க சேனல்ல பாப்பீங்க. சேனல்ல போயிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்ல செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹோம் ஒன்று இருக்கும், ஹோம் சம்திங் அப்படி ஒன்று இருக்கும். அதனால வீடியோஸ் இருக்கும், லைவ் ஒன்று இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், அப்படின்னு இருக்கும் தானே. அதுல லைவ்ல செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா நான் கடைசியாக அதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சரியா? நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உதாரணமா நான் சொல்லி, இப்ப நீங்க கடைசாக பாடங்கள் பின்னுக்கு போகல கஷ்டம் நினைக்கலுமே, உங்களோட புத்தகத்துல அப்படித்தானே இருக்குது. சோ இந்த சடத்தின் பொறியியல்ல ஆனா விஸ்கோசிட்டி சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை நீங்க சும்மா கொஞ்சம் பாருங்க. அதை பார்த்து நீங்க ஒன்னும் எழுத தேவையில்ல, சும்மா ஒரு 5-10 நிமிஷம் பாருங்க, எவ்வளவு ஈஸின்றது வரும். சும்மா சின்ன கான்செப்ட் தான் இவங்க எல்லா பாடம் அப்படிதான். இப்ப இது 110 பாட வேலைன்னு சொன்னதுக்கு, இந்த 110 பாட வேலைன்னு சொன்னா 110 × 40 4400 நிமிஷம் படிப்பிக்கும். 4400 நிமிடம் படிப்பிக்கும். இதை நான் 4 ஹவர்ல படிப்பிச்ச ஒரு வீடியோ.
லைவ் செக்ஷன்ல இருக்கு மெக்கானிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் சொல்லி அதை நீங்க எடுத்து பாருங்க. 4 மணி நேரத்துல முடியும். சரி, ஆகவே உள்ளது ஃபுல்லா ஷோர்ட்டா தான் இருக்குது. ஆகவே நீங்க தியரிய குயிக்காக முடிச்சிடலும். சரி, தியரிய நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப 2026 நீங்க தியரி எல்லாம் எழுதி போக லேட் ஆகும். உங்களோட எக்ஸாம் கிட்ட வாங்கல இந்த தியரியை நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள்ல ஃபுல் பிசிக்ஸையும் படிச்சு முடிச்சிடலும். இவ்வளவு இருந்தாலும் நீங்க எடுக்க வேண்டிய இந்த இடத்துல தியரியை வச்சு எப்படி கேள்விகள் செய்தது, தியரி ஒன்றை படிப்பீங்க ஆனா கேள்விகள்ல மாறி மாறி வரனால அது கேட்ப எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னா இது போல லேசான ஒரு விஷயம் இல்லை. சரியா? அதை ப்ரூவ் பண்ணிய விதமா இன்னும் ஒரு விஷயமும் சொல்லி காட்டுதேன். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. பிசிக்ஸ் இந்த பேப்பர் எப்படி வரப்போகுது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரியா? நீங்க பிசிக்ஸ் A லெவலுக்குள்ள வந்த பின்னால என்ன செய்வீங்கன்னா நீங்க O லெவல்ல 6 தவணைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதே போல இங்கேயும் 6 தவணைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. 1 to 3ஆம் தவணை, அதே போல 4 to 5ஆம் தவணை. இது அடுத்தடுத்த வருடங்கள்ல வரும். சரி, 4 to 6. சரியா? நீங்க 1 to 3ல செய்த பேப்பர்ஸ் வந்து ஃபைனல் பேப்பரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்க படிச்ச சிலபஸ் குறைவுன்னு சொன்னதால உங்களுக்கு குறைவான கேள்விகள் தான் எடுப்பாங்க. ஆனா நீங்க 4 to 5 படிக்கிறதும் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஃபைனல்ல வரக்கூடிய பேப்பரும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். சரியா? உங்களோட ஃபைனல் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் 50 MCQ. சரிதானே? 50 MCQ. சரி, உங்களோட ஃபுல்லா பிரிச்சு காட்டேன். MCQ வரப்போதும், ஸ்ட்ரக்சர் வரப்போதும், எஸ்ஏ வரப்போதும். பல்வேறு வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்கள், கட்டுரை வினாக்கள். சரியா? உங்களுக்கு A லெவல்ல வந்து பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ செய்யக்குள்ள 50 MCQ வரும். நீங்க O லெவல்ல 40 MCQ பார்த்திருப்பீங்க. இங்க 50 MCQ வரும். ஒவ்வொரு MCQக்கும் 5 ஆன்சர் வரும். நீங்க O லெவல்ல 4 ஆன்சர் தான் பார்த்திருப்பீங்க. 5 ஆன்சர் வரும். இந்த 50 MCQமே கட்டாயம் செய்யத்தான் வேணும். சரியா? செய்யத்தான் வேணும். ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்பட வந்து 4 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும் அமைப்பு கட்டுரை வினாக்கள். அந்த 4ஐயும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் பேப்பர்ல செய்யத்தான் வேணும். பேப்பர்லயே செய்யும். சரியா? பேப்பர்லயே செய்யும். இதை நீங்க O லெவல்ல மாதிரி புல்லடி அடிச்சு கொடுப்பீங்க. இதை கட்டாயம் O லெவல்ல மாதிரி பேப்பர்லயே செய்வீங்க. சரியா? எஸ்ஏன்னு சொல்லப்பட உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா 8 எஸ்ஏ வரும். அந்த 8 எஸ்ஏல 4 எஸ்ஏ கட்டாயம். 4 எஸ்ஏ கட்டாயம். 4 சாய்ஸ்ல விடை. அது எப்படி விடக்கலையும் ஒரு சின்ன சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பொறுவா பார்ப்போம். இப்ப அவசரம் இல்லை. விடையிலும் கட்டாயம் விடை. சோ 50 MCQல இருந்தும் ஃபைனல்ல 50 மார்க்ஸ் வரும். ஸ்ட்ரக்சர்ல இருந்து 20 மார்க்ஸ் வரும். எஸ்ஏல இருந்து 30 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 100 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 100 மார்க்ஸ் வரும். சரியா? டோட்டலாக 100 மார்க்ஸ் வரும். விளங்குது சரியா? வாயால சொல்றதை வச்சு கெஸ் பண்ணலாம் தானே? 100 மார்க்ஸ் வரும். நீங்க அதே நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தேர்ட் டைம் வரைக்கும் பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு 25 MCQ தான் எடுப்பாங்க. 50 இருக்கு, அது 25 MCQ. ஒவ்வொரு MCQல 5 ஆன்சர் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. உங்களோட ஸ்ட்ரக்சரையும் சம்திங் 3 ஸ்ட்ரக்சராக குறைப்பாங்க. எஸ்ஏ சம்திங் 4 எஸ்ஏ, எஸ்ஏல வந்து 4 எஸ்ஏ சம்திங் 5 எஸ்ஏ வந்து சாய்ஸ்கள் இல்லாமவும் போகலாம். அவங்க பேப்பர்ஸ் எடுக்கிறத பொறுத்து, அந்தந்த நிறுவனம் எடுக்கிறத பொறுத்தோ, இல்லாட்ட டீச்சர்ஸ் மாதிரி எடுக்கிறத பொறுத்து, இல்ல நான் எடுக்கிறத பொறுத்தோ அது கொஞ்சம் வித்தியாசப்படும். சோ பிராக்டிஸுக்கு தானே எடுக்கிறது பிரச்சனை. பின்னால போக்குல ஒழுங்காயிரும். சரியா? இப்ப நல்லா நினைவு வச்சு கொள்ளணும். O லெவல்ல நீங்க இவ்வளவு நாள் ஸ்கோர் பண்ணது எப்படின்னு சொன்னா O லெவல்ல மெயினாக 9A. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா 9A, சாரி 8AB, 8AC, 7A2B. சோ இப்படித்தான் நீங்க எதிர்பார்க்க. அந்த டைம்ல இந்த A இந்த பெருமானம் 75ல இருந்து 100க்கு இடையில யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. A வந்தா சரிதானே? 75 வந்து A வந்தாலும் சரி, 100 வந்து A வந்தாலும் சரி, A வந்தா சரி. அதெல்லாம் இங்க சரி. A லெவல்ல அதெல்லாம் சரி. A லெவல்ல வந்து என்ன மெயின்னு சொன்னா மார்க்ஸ் தான் மெயின்.
ஒருத்தர் A லெவல்ல 75 எடுத்து A எடுக்கிறதுக்கும் ஒருத்தர் 100 எடுத்து A எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதைத்தான் எதிர்பார்ப்போம். 100 எடுக்கணும் இல்ல, 75 எடுக்காம அதுக்கு மேல் எடுத்து A எடுக்க ட்ரை பண்ணும். ஏண்டா A லெவல்ல செட் ஸ்கோர்ன்றது தான் விஷயம். செட் ஸ்கோர்ன்றது தான் விஷயம். செட் ஸ்கோரை வச்சுதான் என்ன செய்யும்டா, உங்களோட யூனிவர்சிட்டி, நீங்க போற ஃபெக்கல்டி முடிவா. சரியா, நீங்க என்ன ஃபெக்கல்டிக்கு போறீங்க, என்ன யூனிவர்சிட்டிக்கு போறீங்கிறது உங்களோட ஏபியை வச்சு முடிவாகாது, உங்களோட செட் ஸ்கோரை வச்சு தான் முடிவாகும். சோ உங்களோட செட் ஸ்கோர் தான் என்ன செய்யும் சொன்னா, சோ எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மார்க்ஸ் எடுத்து 100க்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுலாம் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து 3A எடுக்கமா 2A B எடுக்க மாட்டத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தன் 3A எடுத்து அவன் செட் ஸ்கோர் குறைவாகவும், ஒருத்தன் 2A B எடுத்து அவன் செட் ஸ்கோர் கூடுதலாகவும் இருக்கின்றா. 2A B எடுத்தவன் தான் பெரிய ஒரு இடத்துல இருக்கும். பார்க்கறதுக்கு 3A பெருசா விளங்கினாலும் 2A B எடுத்தவன் தான் பெரிய இடத்துல இருப்பான். சரியா? சோ அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல படிக்கும். சரியா? மார்க்ஸ்ல கவனம் எடுத்து தான் படிக்கணுமே தவிர்த்து வேறொன்றிலையும் கவனம் எடுத்து வேலை இல்லை. சோ நம்ம மார்க்ஸ் பேசினதால இந்த ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் வரக்கூடிய மார்க்ஸ் எவ்வளவு இருக்கின்றத நான் உங்களுக்கு போட்டு. ஓகே, நான் இப்ப மார்க்ஸ் போட்டிருக்கேன். சோ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நீங்க இந்த யூனிட்டை தெளிவாக படித்தா உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 100க்கு எத்தனை மார்க்ஸ் மேக்சிமம் எடுக்கலாம்ன்றதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா 100க்கு மேல வரும், 100 பிளஸ் வரும். சோ மேக்சிமம் ஒரு யூனிட்ல இருந்து எத்தனை மார்க்ஸ் நீங்க உங்களோட பேப்பர்ல ஸ்கோர் பண்ணலாம்ன்றது தான் இந்த இடத்துல எழுது. சோ இதை நான் எழுதுறதுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்களோட போனது ஒரு மந்த்ல இந்த அளவீடுகள் முடிஞ்சது. சோ அளவீடுகள்ல இருந்து உங்களுக்கு 2ல இருந்து 7 மார்க்ஸ் வரை ஸ்கோர் பண்ணி சரியா முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பின்னால தொடர்ச்சியாக பொறியியல் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலையும் அலைவும் வேவ்ஸ் அண்ட் ஒசிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெப்ப பௌதிகவியல் தெர்மோபிசிக்ஸ், தெர்மல் பிசிக்ஸ் இல்லாட்டி தெர்மல் பிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? சோ இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இவங்க 2 பேரையும் பாருங்க. இவங்க 2 பேரையும் கூட்டினாலே உங்களோட 100 மார்க்ஸ்ல 50 மார்க்ஸ் வந்துடும். சோ உங்களோட பிசிக்ஸ் இந்த பாதி மார்க்ஸ் இந்த 2 யூனிட்லயும் மட்டும்தான் தங்கி இருக்குது. சோ அதனால படிக்கக்குள்ள இந்த 2 யூனிட்லையும் ஒன்றையும் மிஸ் பண்ணிடாம ஃபுல் கவனம் எடுத்து படிக்கணும். சோ இவ்வளவு மார்க்ஸ் வருன்றதை விளங்கி அந்த பாடத்துக்கான முக்கியத்துவத்தை விளங்கி நீங்க படிக்கணும்ன்றதுக்காக தான் நான் மார்க்ஸையும் எழுதி விட்டுருக்கேன். சோ இந்த இடத்துல இதையும் வேண்டாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 10 போட்டிருக்கேன், 10. சோ இந்த இடத்துல ஃபுல் கவனம் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க சொன்னதுக்காக தான் இதை சொன்னேன். அடுத்தது பிசிக்ஸ் ஈஸின்னு சொன்னதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இதுல இந்த 20 மார்க்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர் பகுதி இருக்குதானே, இது என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம். நாளைக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் தான், இன்றைக்கே தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் எக்ஸாம் நாளைக்குன்னு சொன்னா இன்றைக்கே இந்த 20 மார்க்ஸுக்குரிய பகுதிகள் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன கேள்விகள் வரப்போன்றது தெரிஞ்சுட்டு கோப்பை பண்ணிட்டு போய் நாளைக்கு பேஸ் பண்ணலாம். அதை எப்படி கோப்பை பண்ணிட்டு போறேன்னு சொன்னா, அதை எக்ஸ்பெக்டேஷனுக்காக இலகுவாக தெரிஞ்சு கொள்ளையிலும் நானே உங்களுக்கு என்னன்னு சார் சொல்லி தரும். சரியா? சோ அந்த அளவுக்கு ஈஸியான பாடமாக தான் இருக்கும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா நிறைய மார்க்ஸ் அள்ளிட்டு போற பாடம் பிசிக்ஸ். சோ மத்த எல்லா பாடத்தையும் விட ஈஸியான பாடம். யாரு இந்த இங்கிலீஷ பாடமாக்கிட்டு போய் நாளைக்கு எழுது கொண்டு போறாங்களே, சோ அப்படியான ஒரு செட் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் கஷ்டம்னு சொன்னதை சொல்லி வச்சிருக்காங்க. அது ஒன்று நம்பாம சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்யுங்க. போக வேண்டிய உயர் மட்டத்துக்கு போங்க. பிசிக்ஸ் எனக்கு யாரும் பயப்பட தேவையில்ல. கஷ்டம்னு சொன்னா அவன்கிட்ட பேச்ச கணக்கெடுக்க தேவையில்ல. சோ மூவ் ஆகும். சோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ கிளாஸஸ் ஜாயின் ஆகணும்னா தேவையான டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சோ நான் இதோட முடிச்சுக்கொள்ளும். சரி.